வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு டே 7ங்க. மார்னிங் எழுந்தோனே நான் தண்ணி 1/2 லிட்டர் எடுத்துட்டு என்னோட டீடாக்ஸ் வாட்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி, இது பார்லி கஞ்சிங்க. பார்லி அரிசி கஞ்சி. இதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்க போகிறேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. இப்போ நமக்கு குயிக்காக கூட செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டப்பால. அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு பார்லி கஞ்சி எடுக்கிறீங்களோ, அப்போ அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஈஸியாக தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம நார்மலாக கஞ்சி செய்கிற மாதிரி செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி தான். இதில் நான் வெறும் சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதில் நீங்கள் இன்னும் வெஜிடபிள் நிறையா ஆட் பண்ணி வெஜிடபிள் சூப்பு மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது ரொம்பவே நல்லதுங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உடம்புல தங்கியிருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றுறதுக்கு பார்லி அரிசி நல்லாவே ஹெல்ப் பண்ணுதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாரத்துல 1 நாள் இல்ல வாரத்துல 2 நாள் பார்லி, கொள்ளு கஞ்சிலாம் எடுத்துக்கிறது வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் பூஸ்டப் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்லி கஞ்சி. இன்னைக்கு மதியம் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 150 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். 200 கிராம் வெண்டைக்காய் குழம்பா வச்சு அதுலேருந்து வெண்டைக்காய் மட்டும் நிறையா எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்குது. ஒரு அப்பளம் எடுத்திருக்கேன். இன்னைக்கு என்னோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமைக்கிறீங்களோ அதையே லஞ்சாக எடுத்துக்கோங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாக சமைக்கிறீங்க அப்படின்னா காயோட அளவு மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க. சப்போஸ் அன்னைக்கு காய் எதுவும் செய்ய முடியல அப்படின்னா வீட்டில் ஏதாவது குழம்பு வச்சுருப்பீங்கள்ல, அதில் இருக்க காயை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் வெள்ளரிக்காய், கேரட் எதுனா இருந்தால் அதை சும்மா கடிச்சு சாப்பிட்டுக்கோங்க. நம்மளோட டயட்டுங்கிறது நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான். என்ன கார்ப்ஸு, ஃபேட்டு, ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளோட டயட்டை பேலன்ஸாக கொண்டு போகலாம். எல்லாமே கரெக்டான அளவில் எடுத்துகிட்டு போகணும். இதில் எங்கே ப்ரோட்டீனுன்னு கேட்காதீங்க. எனக்கு இப்போ டைம் இல்லை. இன்னைக்கு எனக்கு 2, 3 நாளாகவே எனக்கு தனியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இது கிறிஸ்மஸ் டைம். கடையில் ரொம்ப பிஸியாக இருக்குது வேலை. என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி பார்க்குறேன். நைட் டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோதுமை ப்ரெட்டு 2 ஸ்லைஸும் அப்புறம் பீனட் பட்டர் வீட்டிலே செஞ்சது தான். இதில் நம்ம சுகர் எல்லாமே அளவாக போட்டு செஞ்சது ஹோம்மேட் பீனட் பட்டர். இதுவும் 2 ப்ரெட் ஸ்லைஸும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி எனக்கு டின்னர் இது தான். இது எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. தண்ணியோட அளவை மட்டும் எப்பவுமே குறைச்சிடாதீங்க. அப்புறம் டின்னரும் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக எடுத்துக்க பாருங்கள். நைட்டு ஒரு அதிகபட்சம் 8 மணி தாண்டி போகாதபடி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 7 மணி 6 மணிக்கு முன்னே டின்னர் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் முடியல அப்படிங்கிற போது ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. 8 மணிக்கு முன்னையாவது ஃபினிஷ் பண்ணிக்கோங்க டின்னரை. இன்னைக்கு என்னோட டின்னர் இதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ஒர்க் அவுட்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி நான் ஒரு 8000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது ஒரே நேரமாக நடந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. இன்றைக்கி எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாக நடந்து தான் நான் என்னோடய வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணுவேன். என்னோட டார்கெட் என்னென்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 400 கலோரினாவது ஃபோன் பண்ணணும்னு நினைப்பேன். அதை முடிஞ்ச அளவு கலோரின் ஃபோன் பண்ணுறதுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் இல்லை வாக்கிங் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்து தான் அந்த கலோரின் ஃபோன் கொண்டு வருவேன். என்னை பொறுத்தளவு ஒரு நாளைக்கு 400 கலோரின் எப்படியாவது பண்ணிவிடணும். அதுதான் நான் இப்போதைக்கு டார்கெட்டாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த கலோரின் ஃபோன், ஸ்டெப் கவுண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இவ்வளோ நடந்திருப்போம், நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாக கொண்டு போகணும்னு சொல்லி. ஆனால் கம்பல்சரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை வாக்கிங் பண்ணுறது, இல்லை டான்ஸ் ஆடுறது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைமாவது எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி இப்படிமா நடங்க. அப்போ அதில் உங்களுக்கு ஒரு 500 ஸ்டெப் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து உங்களோட 10,000 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுவே நமக்கு வெயிட் லாஸ்க்கு போதுமானதாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். எனக்கு